உருவான கஜகேசரி ராஜயோகம். சந்திரனுடன் இணையும் குரு பகவான். இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இனிமேல் எல்லாமே ஜாக்பாட் தான். சில நேரங்களில் கிரக நிலைகளில் சேர்க்கை ஜாதகத்தில் பல விதங்களில் பெரிய நன்மைகளை ராசிகளுக்கு உருவாக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் கணித்து சொல்கிறது. அதன்படி சந்திரனும் குரு பகவானும் மிதுன ராசியில் இணைகிறார்கள். இவர்கள் இருவரும் மிதுனத்தில் இணைவதால் இன்று மிகவும் வலிமை வாய்ந்த கஜகேசரி ராஜயோகம் உருவாக உள்ளது. யானை போன்ற பலத்தையும் சிங்கத்தை போன்ற கம்பீரத்தையும் தரக்கூடிய இந்த கஜகேசரி ராஜயோகத்தால் விஸ்வரூப வளர்ச்சி கிடைக்கும். செல்வ வளமும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் பெறப்போகும் 5 ராசிகள் குறித்து இப்போது தெரிந்து கொள்ளலாம். பிறந்துள்ள புதிய 2026ஆம் ஆண்டில் கஜகேசரி ராஜயோகத்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்ட ராசிகளாக மாறி மிகப்பெரிய செல்வ செழிப்பில் திளைக்க போகும் அந்த 5 ராசிகள் குறித்து பார்க்கலாம். இது ராசியிலேயே அமரும் யோகமாக உள்ளது. மிதுன ராசியிலேயே உருவாவதால் இந்த ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும். குரு மற்றும் சந்திரனின் சேர்க்கையால் மிதுன ராசிக்காரர்களின் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். தடைபட்ட சுபகாரியங்கள் இனி கைகூடும். சமூகத்தில் அவர்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதோடு செழிப்பு மற்றும் முன்னேற்றத்திற்கான புதிய கதவுகள் திறக்கும். இனி செல்வம் பெருகும். சந்திரன் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் குருவுடன் அவர் இணைவது ரிஷபராசிக்கு நிதி ரீதியாக பெரும் பலத்தை தரும். தடைப்பட்டிருந்த பணவரவு சீராகும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் பெருகும். ரிஷப ராசிக்காரர்களின் கௌரவமும் மற்றும் அந்தஸ்து உயரும் காலம் இது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் ஊதிய உயர்வுக்கான வாய்ப்புகளும் அமையும். தொழிலில் விஸ்வரூபம் காட்டும். சிம்ம ராசிக்கு தொழில் ஸ்தானம் வலுவடைவதால் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். வேலையில்லாமல் தவிப்பவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களில் நல்ல வேலை அமையும். தலைமை ஏற்று நடத்தும் பண்பு வெளிப்படும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு அரசு உதவிகள் மற்றும் வங்கிக் கடன் எளிதாக கிடைக்கும். அதிர்ஷ்டமும் சொத்து சேர்க்கையும் உருவாகும். பாக்கியஸ்தானத்தில் இந்த யோகம் உருவாவதால் கன்னி ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரித்து புனித பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். வெளிநாடு சென்று படிக்கவோ அல்லது பணிபுரியவோ முயற்சிப்பவர்களுக்கான சாதகமான செய்திகள் வந்து சேரும். அதனால் செல்வாக்கான வாழ்க்கை உருவாகி முன்னேற்றம் அதிகரிக்கும். எதிரிகளை வெல்லும் தைரியம் உண்டாகும். தனுசு ராசியில் அதிபதியே குரு பகவான் என்பதால் இந்த யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அசுர பலத்தை கொடுக்கும். நீண்டகால உடல் உபாதைகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி காண்பார்கள். கடன் சுமைகள் குறைய தொடங்கும். அவர்களது பேச்சாற்றலால் மற்றவர்களை கவர்ந்து காரியங்களை சாதிப்பார்கள். திட்டமிட்ட செயல்கள் மிகவும் சிறப்பாக முடிவடையும். இன்று உருவாகும் கஜகேசரி ராஜயோகத்தால் ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி மற்றும் தனுஷு ஆகிய 5 ராசிக்காரர்களுக்கும் இதுவரை வாழ்க்கையில் இருந்த துயரங்கள் விலகும். பாதிப்புகள் அகலும். அவர்களது நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தடையாக இருந்த அனைத்து சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கஜகேசரி ராஜயோகம் அடித்து துவம்சம் செய்து இந்த 5 ராசிக்காரர்களுக்கும் வேண்டிய அளவில் நற்பலன்களை வாரி கொடுக்கும் என்று ஜோதிடர்கள் கணித்து கூறுகின்றனர்.